இது வந்து யூபிஎஸ்சி சிசெட்டில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணுறது ஒரு கான்செப்டோட பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு செட் ஆஃப் 30 பீப்புளில் 10 மெம்பர்ஸ்க்கு டீ பிடிக்கும் அண்ட் 20 மெம்பர்ஸ் காஃபி பிடிக்கும் அண்ட் 5 பேருக்கு ரெண்டுமே பிடிக்கும். ஏன்னா டயக்ராம் வச்சு தான் நம்ம சம்மே போட போகிறோங்க. இந்த இது வந்து டீயை குறிக்கும், இது வந்து என்னதுங்க காஃபி குறிக்கும். நம்ம பார்த்துடணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 10 பீப்புள் லைக் டீனா நீங்கள் என்ன சொன்னீங்க? 10 இங்கே போடணும்னு சொன்னீங்க. இது தப்புன்னு சொல்லி ஏன்னா இந்த படத்தில் போட 10 பீப்புள் லைக் ஒன்லி டீன்ற லாஜிக் கரெக்டாக இல்லையா? இப்போ நீங்கள் என்ன எழுதிக்கோங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் வரைஞ்சு இப்படி போட்டு இது வந்து என்னதுங்க ஒன்லி டீன்றது எழுதிக்கோங்க. ஒன்லி டீ. இது வந்து எதை குறிக்குது? ஒன்லி காஃபி. இது வந்து எதை குறிக்குது? போத் டீ அண்ட் காஃபி. இது எழுதிக்கிறீங்களாப்பா? ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க. டயக்ராம் மட்டும் வரைஞ்சு இந்த டீ காஃபி அண்ட் டீ இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு இது எழுதிக்கோங்க. எழுதிட்டு சொல்லுங்க, நம்ம சம் போடுவோம். சரி, இப்போ இந்த சம்மை எப்படி போடுறது நான் சொல்லித்தரேன் கவனி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டு நான் 10 பீப்புள் லைக் டீன் இருக்கு கரெக்டுங்களாப்பா? அதை எங்கே போடுற பாருங்க. இந்த என்டையர் சர்க்கிள் தானே டீன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நான் இந்த சர்க்கிளுக்கு வெளியில் இருக்கேன். டீயோட வேல்யூ 10ன்னு எழுதிக்குவேன். ஏன்னா இந்த என்டையர் சர்க்கிள் தான் வந்து என்னது டீயை குறிக்குது. அதே மாதிரி இந்த என்டையர் சர்க்கிள் தான் என்னது காஃபியை குறிக்குது. அதனால காஃபி எங்கே எழுதிக்கிறேன்? இங்கே எழுதிக்கிறேன் 20, டோட்டலாக 20. ஸோ தட் 10 பீப்புள் லைக் டீனா அந்த 10 பீப்புள் மேபி ஒன்லி டீலையும் இருக்கலாம், அல்ல போத் டீ அண்ட் காஃபிலையும் இருக்கலாம், இல்லை எதுவுமே பிடிக்காம கூட இருக்கலாம். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா இல்லையாப்பா? ஸோ தட் இந்த 10 பீப்புள் காமனாக இருக்காங்க. அதனால இந்த என்டையர் சர்க்கிள் வந்து டீயை குறிக்குன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த என்டையர் சர்க்கிள் காஃபியை குறிக்குன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் இதில் புரிஞ்சுதா? நீங்கள் சொன்ன மாதிரி 5 வந்து நடுவில் போடும். அது 100% கரெக்ட். நீங்கள் சொன்னதில் அந்த ஒரு பாயிண்ட் கரெக்ட். சரிங்களா? அதாவது எப்போவுமே வெறும் லைக் டீன்னு கொடுத்துருந்தாங்கன்னா வெளில போடணும், லைக் காஃபின்னு கொடுத்தா வெளில போடணும். போத்துக்கு மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? இன்டர்செக்ஷனில் போட்டுக்கலாம். கரெக்டாக இல்லையா தம்பி? இப்போ புரியுதா ஸ்ரவின் அண்ட் ஸ்மிருதி? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த என்டையர் சர்க்கிள் வந்து டீயை குறிக்குது. கரெக்டாக இல்லையா? நான் ரெட் கலரில் ட்ரேஸ் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த என்டையர் சர்க்கிள் டீயை குறிக்குது. இந்த என்டையர் சர்க்கிளில் இருந்து இந்த சர்க்கிள், இந்த ரீஜியன், அதாவது இப்போ நான் ஷேட் பண்ணுற ரீஜியன், இந்த ரீஜனை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த என்டையர் ரெட் கலர் சர்க்கிள் வந்து இந்த பர்டிகுலர் ரீஜன் ஷேட் பண்ண ரீஜனை மட்டும் மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் பண்ற போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ரீஜன் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? இந்த ரீஜன் கிடைக்குமாப்பா? இந்த ரீஜன் என்னது? டீ மட்டும் பிடிக்கிறவங்க தானே இந்த ரீஜன். அப்ப என்ன சொல்லலாம்னா இந்த என்டையர் சர்க்கிள் இருந்து இந்த ரெட் கலர் ரீஜனை மைனஸ் பண்றேன். இப்போ நான் 10 மைனஸ் 5 எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 5 பேத்துக்கு என்ன பிடிக்குமாமா? டீ மட்டும் தான் பிடிக்குமாமா. கன்க்ளூஷன் புரியுதா புரியல? அப்போ இந்த காஃபிக்கு ஸ்மிருதி நீங்க சொல்லுங்க பாப்போம் ப்ளீஸ். இங்க என்ன வருமா? 20 ஓகே minus 5. சோ தட் எனக்கு என்ன கிடைக்கும்? 15. இந்த 15 எதை குறிக்குதுமா? மீனிங் சொல்லுங்கம்மா. காஃபி மட்டும் பிடிக்கிறவங்க அதான சொல்ல வரீங்க? அதுதான். ஓகேங்க. அதாவது காஃபி மட்டும் பிடிக்கிறவங்க 15 பேர். இப்போ புரிஞ்சதா புரியலையா? எனி டவுட் சோஃபா? ஓகே. இப்போ இங்க பாருங்க. அதாவது மொத்தம் இந்த குரூப் ஆஃப் எவ்வளோ பீப்புள் எழுதுனீங்க? இந்த குரூப் ஆஃப் 30 பீப்புள். மொத்தம் எத்தனை பீப்புளுங்க? 30 பீப்புள். இந்த 30 பீப்புளில் இந்த சினாரியோ இருக்குங்க. சரிங்களா? இப்போ நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த பீப்புள் ஹூ லைக் ஒன்லி டீ மட்டும் பிடிச்சவங்க எத்தனை பேர்? 5 பேர். நீங்க தான் சொல்ல போறீங்க அடுத்த கொஸ்டின். ஒன்லி காஃபி மட்டும் பிடிச்சவங்க எத்தனை பேர்ப்பா? சொல்லுங்க பாப்போம். 15. வெரி குட். சரிங்களா? போத் டீ அண்ட் காஃபி அவங்களே கொடுத்துட்டாங்க 5 பேருன்னு. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹூ லைக் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த பிவரேஜஸ். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த பிவரேஜஸ் எத்தனை பேருங்க? மீனிங் வேணா சொல்லட்டுமாப்பா? இப்ப ஒரு எக்ஸாம் நடக்குது, 100 மார்க்ஸ் எக்ஸாம் நடக்குது. நீங்க அட்லீஸ்ட் 40 மார்க்ஸ் எடுத்தா பாஸ்ன்னு சொல்றாங்க. சம் நாய்ஸ் இஸ் கம்மிங், அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஒரு 100 மார்க்ஸ் டெஸ்ட்ல அட்லீஸ்ட் 40 மார்க்ஸ் எடுத்தா பாஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப அட்லீஸ்ட் 40 மார்க்ஸ் எடுத்தா பாஸ்னா நீங்க 40 மார்க்ஸ் எடுத்தா பாஸா ஃபெயிலாப்பா? எக்ஸாக்டா 40 மார்க்ஸ் எடுத்தா பாஸா ஃபெயிலா? பாஸ் தான் சார். 40 மார்க்ஸ்க்கு மேல எடுத்தாலும் பாஸ் தான். கரெக்டா? பாஸ் தான். ஆனா 40 மார்க்ஸ் கீழ எடுத்தா ஃபெயில். அப்ப அட்லீஸ்ட் அப்படின்னா ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென். அட்லீஸ்ட் 40 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 40 மார்க் எடுக்கலாம், 40 மார்க் மேல எடுத்தா பாஸ். கரெக்டா இல்லையா? ஆமா சார். அப்ப அட்லீஸ்ட்னாலே மீனிங் என்னதுங்க? அட்லீஸ்ட் அப்படின்னாலே மீனிங் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென். ஈக்குவல் டு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எங்கன்னா ப்ராபபிலிட்டியில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென். ஓகேங்களா?
ஸோ எழுதிக்கோங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, இப்போ நீங்க எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம், ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒன்னாவது பிரைஸ்னா குறைஞ்சது ஒரு பிவரேஜாவது பிடிக்கிறவங்க எத்தனை பேர்? குறைஞ்ச, அதாவது டீ மட்டும் பிடிச்சவங்க அண்ட் காஃபி மட்டும் பிடிச்சவங்க அண்ட் டீ அண்ட் காஃபி பிடிச்சவங்க. ஏன்னா அட்லீஸ்ட் ஒன்னா ஏதாவது ஒன்று இல்லை ரெண்டுமே பிடிச்சவங்க எல்லாத்தையும் சேர்த்தா தானே அட்லீஸ்ட் 25. வெரி குட் வெரி குட். என்னதுங்க 25? ஏன்னா அட்லீஸ்ட் ஒன்னாவது பிரைஸ்னா டீ மட்டும் பிடிச்சவங்க 5 பேர், காஃபி மட்டும் பிடிச்சவங்க 15 பேர், டீ அண்ட் காஃபி பிடிச்சவங்க 5 பேர். அப்போ மொத்தம் என்னதுங்க சார் சொன்ன மாதிரி 25 பேர். இன்னொரு கொஸ்டின் நீங்க தான் ஆன்சர் பண்ணணும், ஓகேங்களா? ஓகே. நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் நன் ஆஃப் த பிவரேஜஸ் சொல்லுங்க பாப்போம். ஒன்றும் இல்லைப்பா, மொத்தம் அந்த குரூப்ல எத்தனை பேருன்னு சொல்லியிருக்காங்க? 30. 30ல 25 பேத்துக்கு குறைஞ்சது ஒரு பிவரேஜாவது பிடிக்குது, ஓகேங்களா? ஆமா. அப்ப மீதி 5 பேத்துக்கு என்ன எதுவுமே பிடிக்கலன்னு அர்த்தம், ஓ ஓகே. ஓகேங்களா? அப்ப லைக் நன் ஆஃப் த பிவரேஜஸ் அப்படின்னா டோட்டல்ல இருந்து அந்த 25 மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்ப 30 மைனஸ் 25 எவ்வளோங்க? 5 பீப்புள் டசன்ட் லைக் எனி ஆஃப் த பிவரேஜஸ். இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றீங்களாப்பா? இந்த கொஸ்டின் எழுதிட்டு எனக்கு ஆன்சர் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். 19 பாய்ஸ் டர்ன் அவுட் டு பிளே ஹாக்கி. மொத்தம் 19 பேர் ஹாக்கி விளையாட போறாங்க. ஆஃப் தீஸ் 11 ஆர் வேரிங் ஹாக்கி ஷர்ட்ஸ் அண்ட் 14 ஆர் வேரிங் ஹாக்கி பேண்ட்ஸ். இப்போ ஒரு இதை ஹாக்கி ஷர்ட்ஸ்னு எடுத்துக்கலாம், இன்னொரு இதை ஹாக்கி பேண்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். There are no boys without shirt and or pants. What is the number of boys wearing full uniform? அப்ப 11 are wearing hockey shirts. சார் 14 are wearing hockey pants. சார் சொல்லுங்க. எனக்கும் 5 தான் சார். 5 செக் பண்ணிடலாமாப்பா? ஓகேங்க. இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு இங்க 11 இருக்கு 14 இருக்கு, கரெக்டா இல்லையா? ஆனா வேற எந்த ஒரு ஹிண்ட் பாயிண்ட்டும் கொடுக்கல, கரெக்டா இல்லையா? அப்ப இந்த சென்டர் ஒன்னு நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா, ஏன்னா எப்பவுமே டோட்டல்ல இருந்து இந்த சென்டரை மைனஸ் பண்ணதானே இந்த இது ஒன்லி ரீஜன் கிடைக்கும், கரெக்டா இல்லையா? ஆமாம் சார். அப்ப இந்த சென்டர் ரீஜன் நம்ம என்ன வச்சுக்கோம்னா எக்ஸ்னு வச்சுக்குவோம், ஏன்னா அது தெரியாதனால, ஓகேங்களா? அப்ப இது என்ன எழுதலாம்னா, இங்க பாருங்க, அப்ப இது என்ன எழுதலாம்னா, நல்லா கவனிச்சீங்கன்னா டோட்டலா 11 இந்த சர்க்கிள், அதுல இது எக்ஸ். அப்ப இந்த இது என்னவா இருக்குன்னா 11 மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாமா? புரியுதா புரியல? டோட்டலா ஹாக்கி ஷர்ட்ஸ் வியர் பண்ணவங்க 11 பீப்புள், அதுல எக்ஸ் பீப்புள் வந்து ரெண்டுமே வியர் பண்ணாங்க. இந்த ஹாக்கி ஷர்ட்ஸ்ல இருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ண எனக்கு ஒன்லி ரீஜன் கிடைச்சோம்லப்பா. ஆமாம் சார். அதே மாதிரி இது என்ன எழுதலாம்? 14 மைனஸ் எக்ஸ்னு எழுதலாமா? ஆமாம் சார். அப்ப இது எப்படி எழுதலாம் பாருங்க, ஹாக்கி ஷர்ட் மட்டும் போட்டவங்க 11 மைனஸ் எக்ஸ், ஹாக்கி பேண்ட் மட்டும் போட்டவங்க 14 மைனஸ் எக்ஸ், ரெண்டையும் போட்டவங்க எக்ஸ். மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? 19 பேர். ஏன்னா 19 பாய்ஸ் டர்ன் அவுட் டு பிளே ஹாக்கி, மொத்தம் 19 பேர். அதுல எல்லாருமே, அதாவது நீங்க என்ன கொடுக்குற, எந்த ஒரு பையனுமே இது எதுவுமே போடாம இல்ல, ஒன்னு ஷர்ட் இல்ல பேண்ட் இல்ல ரெண்டையுமே போட்டிருக்காங்கன்னு நான் சொல்றாங்க, ஓகேவா? அப்ப என்னது டோட்டலுக்கு இது ஈக்குவலா இல்லையா? எஸ், இட் இஸ் ஈக்குவல். அப்ப இது என்ன ஆகும்னா 11 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். 11 பிளஸ் 14 எவ்வளோ? 14னா 5 to 25 minus x is equal to 19. x is equal to minus x is equal to 19 minus 25. x is equal to எவ்வளோங்க? சார் எவ்வளோங்க? ஆன்சர் ஒன்ல சார். ஆன்சர் என்னதுமா? 5 இல்ல 6 வருது. இந்த சம் போடுங்க, இந்த சம் சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் எழுதிட்டு எனக்கு ஆன்சர் போட்டு சொல்லுங்க. சி ஆன்சர் 1 ஒன்லி, கரெக்டுமா? வெரி குட் வெரி குட், சூப்பர். சரிங்களா? நான் ஒரு தடவை போட்டு காமிச்சிருங்க பாருங்க. ஸோ 2 வென் டயக்ராம், ஓகேங்களா? ஒன்று வந்து ஷாப்பிங் போகிறவங்க, இன்னொருத்தவங்க சைட் சீயிங். அதில் வந்து 80% வென் ஃபார் ஷாப்பிங், நெக்ஸ்ட் 50% வென் ஃபார் சைட் சீயிங், 10% வென் ஃபார் போத் ஷாப்பிங் அண்ட் சைட் சீயிங். இப்போ என்னென்னா மைனஸ் பண்ணணும், 80 மைனஸ் 10, கரெக்டு தானேப்பா? 10% ரெஸ்ட் சார். ஓகே, 10% டு ரெஸ்டா? ஓகே, 10% டு ரெஸ்ட்னா மொத்தம் 100%, கரெக்டா? அப்போ 100%ல ரெஸ்ட் எடுத்தவங்க 10%. அப்ப இதுல ஏதாவது ஒரு வேலையை செஞ்சவங்க மொத்தம் 90% தானப்பா, கரெக்டா இல்லையா? அப்ப இந்த நம்ம இங்க என்ன போட்டுக்கலாம், 10% டு ரெஸ்ட் இன் தி ஹோட்டல்னா மொத்தமே 90% தான் இருக்காங்க, கரெக்டா இல்லையா? அப்ப சென்டர்ல என்னன்றது தெரியல, அப்ப அது என்னன்னு எடுத்துக்கணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், கரெக்டா இல்லையா? அப்ப 80 மைனஸ் எக்ஸ், இது 50 மைனஸ் எக்ஸ். அப்ப என்ன பண்ணலாம், 80 மைனஸ் எக்ஸ், அதாவது ஷாப்பிங் மட்டும் போறவங்க, சைட் சீயிங் மட்டும் போறவங்க 50 மைனஸ் எக்ஸ், ரெண்டும் போறவங்க எக்ஸ், மொத்தம் இது எதுக்கு ஈக்குவல்? 90%க்கு ஈக்குவல்.
100க்கு ஈக்குவல் பண்ணக்கூடாது. ஏன்னா 10% ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ மீதி 90% ஏதாவது ஒன்று சைட் சீயிங்கோ இல்லை ஷாப்பிங்கோ இல்லை ரெண்டையுமே பண்ணுவாங்க. அப்போ -x + x கேன்சல். 80 + 50 எவ்வளோ? 130. -x = 90. அப்போ x = எவ்வளோப்பா? 40. இங்கே எக்ஸ்ன்றது எதை குறிக்குது? who are going both shopping and sightseeing. அப்போ 40% வருது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுற 40% மெம்பர்ஸ் went for shopping as well as sightseeing. கரெக்டாக தப்பா? எஸ், இட் இஸ் கரெக்ட். 20% மெம்பர்ஸ் went for only shopping. ஆனால் ஒன்லி ஷாப்பிங்க்கு போனவங்க எவ்வளோ? 80 - 40 40% தான். ஆனால் இங்கே என்னன்னு சொல்கிறான்? 20% சொல்கிறான். அப்போ ஆன்சர் வந்து என்னது? 1 only. இந்த சம் கம்பல்சரி கரெக்டாக போடணும். டவுட் தான் என்னை கூப்பிட்டு கேளுங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இது மொத்தம் 15 பேர் கரெக்டா? அந்த 15 பேத்துல 7 பேத்துக்கு பிரெஞ்சு தெரியும், சரிங்களா? அதே மாதிரி 8 பேத்துக்கு இங்கிலீஷ் தெரியும். 3 பேத்துக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான். அப்ப எதுவுமே தெரியலன்னா டோட்டலா 15 பேர். அதுல எதுவுமே தெரியாத 3 பேரை கழிச்சிட்டா மொத்தம் 12 பேர். மைனஸ் பண்ணணும். இந்த 12 பேருக்கு தான் ஏதாவது ஒன்னாவது தெரியும். அப்ப இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னா இது 7 - x நீங்க சொன்ன மாதிரி, இது 8 - x நீங்க சொன்ன மாதிரி. இப்ப 7 - x + x + 8 - x. இவங்க என்னது? இது பிரெஞ்சு மட்டும் தெரிஞ்சவங்க, இது இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சவங்க, இது இங்கிலீஷ் அண்ட் பிரெஞ்சு தெரிஞ்சவங்க. இவங்க எதுக்கு ஈக்குவல்? 12 பேத்துக்கு ஈக்குவல். ஏன்னா மொத்தம் 15 பேத்துக்கு ஈக்குவல்னா அதுல 2 பேர் தெரியாதவங்களும் இருக்காங்களா, அவங்கள மைனஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு தானே ஈக்குவலா இருக்கும்பா. நான் சொல்றது கரெக்டா தப்பா? கரெக்ட் தான் சார். இப்போ -x சோ இந்த + மாதிரி x இப்ப எக்ஸ்ட்ராவா 3ன்னு கொடுத்தாங்கன்னா டோட்டலோட மைனஸ் பண்ணிக்கணும். அப்படி வச்சுக்கலாம். பட் என்னை பொறுத்தவரைக்கும் இது கான்செப்ட் புரிஞ்சு போட்டீங்கன்னா வேற ஏதாவது ட்விஸ்ட் பண்ணா கூட உங்களால ஈஸியா போட முடியும். நான் சொல்றது புரியுதா? அதாவது இது பிரெஞ்சு மட்டும் தெரிஞ்சவங்க, இது பிரெஞ்சு தெரிஞ்சவங்க, சரி இப்படி வச்சுக்கோ, பிரெஞ்சு மட்டும் தெரிஞ்சவங்க, இது இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சவங்க, ரெண்டுமே தெரிஞ்சவங்க. அப்ப தெரிஞ்சவங்களையும் தான் ஈக்குவேட் பண்ணணும். அப்ப 15ஓட ஈக்குவேட் பண்ணீங்கன்னா இதுல தெரியாதவங்களும் உள்ள இருக்குவாங்களா, அதனால தெரியாதவங்க மைனஸ் பண்ணி நான் உள்ளுக்கு இங்க எழுதுறேமா. இப்ப புரியுதா? கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே. ஷெவின் உங்களுக்கு புரியுதா தம்பி? ஓகே சார். அப்ப 7 + 8 எவ்வளோ? 15 - x = 12. x = எவ்வளோங்க? சரிங்களா? x = 3 வருது. இப்ப அடுத்து நீங்க ஆன்சர் நீங்க சொல்லுங்க பாப்போம். 9 செக் பண்ணி பார்த்தலாமாப்பா? 7 - 3 4, 8 - 3 5, 5 + 4 9. வெரி குட்மா, வெரி குட் ஸ்மிருதி. இங்க கொஸ்டின் என்ன கேட்கறான் பாருங்க. the number of people who can read exactly one language ன்னு கேட்கறான். எக்ஸாக்டா ஒரு லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் கேட்கறான். அப்ப பிரெஞ்சு மட்டும் தெரிஞ்சவங்க 4 பேரு, இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சவங்க 5 பேரு. அப்ப 4 + 5 எவ்வளோப்பா? 9 மெம்பர்ஸ். அவுட் ஆஃப் 130 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் இன் எக்ஸாமினேஷன், மொத்தம் 130 ஸ்டூடெண்ட்ஸ். 62 failed in English, 52 failed in mathematics, whereas 24 failed in both mathematics and English. சரிங்களா? நல்லா பாருங்க. அப்ப ஃபெயில்ட வச்சு நான் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷு, மேக்ஸ். 52 failed in 62 failed in English, 52 failed in maths, and 24 failed in both English and maths. கரெக்டா இல்லையாப்பா? இப்ப the number of students who passed first இந்த டயகிராம் கரெக்டா எழுதிட்டீங்களா ஸ்ரவின் அண்ட் ஸ்மிருதி? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஓகே. இப்போ இங்க என்ன வருங்க? இங்க என்ன வருங்க? எங்க சார்? அங்க இங்க என்ன ஒரு 62 - 24 எவ்வளவு வருதுங்க? ஆமா 38. கரெக்டாப்பா? 62 - 20. ஆமா சார். அடுத்து 52 - 24 என்னதுங்க? 28. இப்ப क्वेश्चन ரொம்ப சிம்பிள். the number of students who passed finally is அப்படினு கேக்குறாங்க. சரிங்க. 38 only வந்து only failed in English. ஓகே, வெரி குட். நீங்க சொன்னது கரெக்ட். 38 இங்கிலீஷ்ல மட்டும் ஃபெயில் ஆனவங்க. 28ன்றது எதை குறிக்குதுங்க? மேத்ல only ஃபெயில் ஆனவங்க. வெரி குட்மா, வெரி குட். 24ன்றவங்க 24ங்க ரெண்டு இங்கிலீஷ்லயும் மேத்லயும் both ஃபெயில் ஆனவங்க. ஓகேங்க. மொத்தமா எவ்வளவு பேர் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு பாப்போமா? 8 + 8 16, 16 + 4 20, 2 4 6 7 8 9. மொத்தம் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர்? 90. ஆனா மொத்தம் எத்தனை பேர்? 130. 130. அப்ப மீதி பேர் என்ன ஆயிருப்பாங்க? எஸ் 90. வெரி குட். ஆன்சர் என்னதுங்க? மொத்தம் 130 people, அதுல 90 people ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்ப மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். இந்த 40 என்னதுங்க? அதாவது பாஸ் ஆனவங்க. யா. இந்த क्वेश्चन நீங்க போடுறீங்களாப்பா? இட்ஸ் a very good question. போடுறீங்களா?
இப்போ நம்ம போட்ட அதே மாடல் நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 80% ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் இங்கிலீஷ், 70% ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் ஹிந்தி, 50% ஃபெயில்டு இன் போத். இது ரெண்டும் பாஸ்க்கு கொடுத்துருக்கான், ஆனால் இது வந்து ஃபெயில் கொடுத்துருக்கான். நான் சொல்றது புரியுதா புரியலையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் பாஸ்க்கு எழுதிட்டு ஃபெயிலில் போட்டீங்க. ஒன்று எழுதுனா எல்லாமே பாஸுக்கு வெண்டைக்கிற மாதிரி வேணும், இல்லை ஃபெயில்னா எல்லாத்துக்கும் ஃபெயிலுக்கு எழுதணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஓகே சார். அதனால தான் உங்களுக்கு ஆன்சரே வந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? அப்போ எப்படி போடணும்னா நல்லா கவனிங்க, இது ஒரு வெண்டை, நடுவுல எக்ஸ் வரணும் கரெக்டா? எக்ஸ்ன்னு எடுக்கிறத விட நீங்க சொல்லுங்கம்மா, சம்ல வந்து எனக்கு சென்டர் வேல்யூ தெரிஞ்ச ஈஸி தானேங்க. யா. அப்போ 15% ஃபெயில்டுன்னு கொடுத்துருக்கான். அப்போ இங்கிலீஷ்ல 80% பாஸ்டுனா 20% என்ன இருப்பாங்க? ஃபெயில் ஆயிருப்பாங்களே. ஆமா. 70% ஹிந்தியில பாஸ் அப்படின்னா அப்ப 30% ஃபெயில் ஆயிருப்பாங்களே. இப்போ நான் எல்லாமே ஃபெயில் தான் எழுதியிருக்கேன். இது ஃபெயில் தான், இது ஃபெயில் தான், இது ஃபெயில் தான். புரியுதா புரியலையா? இது வெண்டைக்கிரம பொறுத்த வரைக்கும் ஒன்று எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு பாஸ்ல எழுதணும், இல்லை எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு ஃபெயில் எழுதணும். இதுதான் லாஜிக். ஓகேங்களா? ஆனால் இப்போ எப்படின்னா இங்கே ரெண்டு டேட்டா பாஸ்க்கு கொடுத்துருக்கான், ஒரு டேட்டா ஃபெயிலுக்கு கொடுத்துருக்கான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒரு வெண்டைக்கிரமில் சென்டர் வேல்யூ தெரிஞ்சா டோட்டல் வந்து சென்டர் வேல்யூ மைனஸ் பண்ணி இந்த வேல்யூ கிடைக்கும். இது நம்ம படிச்சிருக்கோம், கரெக்டா இல்லையா? அப்போ நம்ம ஒன்று எல்லாமே பாஸுக்கு எழுதணும், இல்லை எல்லாமே ஃபெயிலுக்கு எழுதணும். அப்போ என்ன எழுதலான்றதா டவுட் வருங்க அடுத்து. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு தான் தெரியும்ல, எனக்கு தெரியும். அதாவது 15% ஃபெயில்டுன்னு தெரியாது, எழுதிட்டேன். ஏன்னா சென்டர் வேல்யூ தெரிஞ்சா எனக்கு ஈஸி கொஸ்டின். அதனால இப்போ இது வந்து எப்பவுமே இங்கிலீஷை குறிக்குது, இது வந்து எப்பவுமே எதை குறிக்குதுங்க? ஹிந்தியை குறிக்குது. அப்போ அதில் 80% ஸ்டூடெண்ட் பாஸ்ட் இன் இங்கிலீஷ்னு கொடுக்குறான். அப்போ 80% இங்கிலீஷில் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா 20% மொத்தம் 100% தானப்பா. எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதில் மொத்தம் 100% தான் எடுத்துக்குவோம். அப்போ 20% 80% பாஸ்னா 20% ஃபெயில் தானே அர்த்தம். ஆமா சார். அப்போ இங்கிலீஷில் ஃபெயில் ஆனவங்க 20% எழுதலாமல் எழுதக்கூடாதா சார்? ஆனா எப்படி சார் 80% பாஸ் 20% ஃபெயில்னு எப்படி சார் எடுக்கிறது? அதாவது நல்லா கொஞ்சம் பெர்சன்டேஜ் நான் சொல்லி கொடுத்துருக்கீங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எவ்வளோ பேர் இருக்கீங்க? 2 பேர் இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸு. இந்த 2 பேர் தான் 100% நான் எடுத்துக்குவேன். இப்போ நாளைக்கு ரித்தீஷ்ன்ற பையனும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, 3 பேர் இருப்பீங்க. அப்போ 3 பேர்த்த சேர்ந்து நான் 100% எடுத்துக்குவேன். அதாவது 100% என்னதுன்னா டோட்டலா அந்த நேரத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களும் நம்ம 100% எடுத்துக்குவோம். இது புரியுதா? இது பர்சன்டேஜ். இப்போ எனக்கு இங்கிலீஷ்ல எத்தனை பேர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது பாஸ் ஆனவங்க. ஆனா எவ்வளோ பேர் பாஸ் ஆயிருக்காங்களோ அவங்கள மொத்தம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்கள 100% எடுத்துக்கிறேன். அதுல 80% பாஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அப்ப மொத்தம் 100% 80% போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு பர்சன்ட்? 20% தானேங்க. அப்ப 80% பாஸ் ஆயிட்டா 20% ஃபெயில் தானே இருக்கணும். நான் சொல்றது கரெக்டா தப்பா? மைனஸ் பண்ணிக்கணும். ஆமாங்க, 100 minus 80 20 சொல்றேங்க, அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். அதுதான் டவுட் வந்துச்சு உங்களுக்கு? அதுதான். சரிங்க. உங்களுக்கு தம்பி, உங்களுக்குங்க? ஓகே சார். இப்போ அதே மாதிரி தான் 70% பாஸ்ட் இன் ஹிந்தின்னு சொல்றான். இப்போ ஹிந்தியில மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரியாது, ஆனா மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்களோ 100% வச்சுக்கிறேன். அதுல எவ்வளோங்க? 70% பாஸ் ஆகிட்டாங்க. அப்போ எத்தனை பர்சன்ட் ஃபெயில் ஆயிருப்பாங்க? 30% ஃபெயில் ஆயிருப்பாங்க. அப்போ ஹிந்தியில் ஃபெயில் ஆனவங்க 30%. இப்போ பாருங்க, இங்கிலீஷில் ஃபெயில் ஆனவங்க 20%, ரெண்டுலேயும் ஃபெயில் ஆனவங்க 15%, ஹிந்தியில் ஃபெயில் ஆனவங்க 30%. எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு ஃபெயில் எழுதிட்டேனாப்பா. இப்போ நீங்க எழுதுங்க இந்த வேல்யூ என்ன? 20 minus 15, that is 5. இது என்னது? 30 minus 15, that is 15. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபெயில்ட் இன் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட்? ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ பேருன்னு கேட்குறான். இங்கிலீஷில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க 5%, ஹிந்தியில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க 15%. அப்போ மொத்தம் எவ்வளோங்க? 20%. இந்த கொஸ்டின் இதில் 3 வென் டயக்ராம்ஸ் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 வென் டயக்ராம் வரும். பட் ட்ரை பண்ணுங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறேன். இந்த டயக்ராம் போட்டுருக்கீங்களான்னு பாருங்க. மேகசின் ஏ, மேகசின் பி, மேகசின் சி. 45%, 55%, 40%. எத்தனை பேர் இது கரெக்டுங்க? 2 பேர் இருக்கீங்க. 2 பேர்ல எத்தனை பேர் கரெக்டுங்க? இதெல்லாம் கரெக்ட் சார். ஷெவின் கரெக்ட். ஸ்மிருதி நீங்கம்மா? சார் கரெக்ட் தான் சார். வெரி குட்ங்க. இப்போ அடுத்து பாருங்க, 30% ரீட் மேகசின் ஏ அண்ட் பி. அப்படின்னா ஏ அண்ட் பின்னு என்னதுப்பா? சார்
ஏன்பின்னா அந்த நாடு இங்க போகணும் சார் மேல. நடுவுல மீன் A and B இந்த நடுவுல. இடத்துலயா கிரீன் கலர்லயா? ஆமா சார். ஆக்சுவலி இல்ல இந்த சார், இல்ல அங்க போக கூடாது. வெயிட் ஏன் இங்க கரெக்டா? கரெக்ட் தானே பைக்க பாருங்க. ஏ பினா இது ஏ தான். அந்த இது மட்டும் தான் சார், அந்த ஹாஃப் தான். நீங்க சொல்றது கரெக்ட்டுமா? இல்ல இங்க நல்லா பாருங்க. இந்த இது எதை குறிக்குது அப்படின்னா ஏ அண்ட் பி பட் நாட் சி. ஆமா இதுல சி வரல. ஆமா வரல. அதான் அந்த ஆனா இங்க என்ன சொல்றாங்க 30% ரீட் ஏ அண்ட் பி தான் சொல்றாங்க. 30% ரீட் ஒன்லி ஏ அண்ட் பின்னு சொல்லல. சி டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியலையா? எஸ் சார். அப்ப 30% எங்க வரும்? இந்த மேல தானே. இந்த என்டையர் இது 30%ங்க. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? 155 ரீட் மேகசின் பி அண்ட் சி. பி அண்ட் சி எங்க வரும்? பிஎன்சினா இங்க இது பி இது சி. அங்கதான் சார். இப்படி வச்சுக்கலாமாப்பா? அண்ட் 25% ரீட் மேகசின் ஏ அண்ட் சி. மேகசின் ஏ அண்ட் சினா இது ஏ இது சி. எத்தனை பர்சன்ட்டுங்க? 25%. 10% ரீட் ஆல் மேகசின்னா இங்கே 10 வரும். இந்த கொஸ்டினுக்கு டயக்ராம் மட்டும் கரெக்டாக வரீங்க பார்ப்போம். இது போக உங்களுக்கு சில ஃபார்முலா தெரியும். என்னது? n ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் என்னதுங்க? n ஆஃப் ஏ பிளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ. இது தெரியுமா தெரியாதாப்பா? ஒன்றும் இல்லைங்க, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் கவனிங்க. இது ஒரு வென் டயக்ராம், இது ஒரு வென் டயக்ராம், சரிங்களா? இப்போ என்னன்னா இதை வந்து ஏன்னு வச்சுக்குவோம், இதை வந்து பின்னு வச்சுக்குவோங்க. சி அதை மியூட் பண்ணிக்கோங்க. சம்ம டிராஃபிக் இருக்குங்க, மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இங்கே பாருங்க, இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா டோட்டலாக இதில் ப்ராசஸ் இந்த எல்லா சர்க்கிளையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ நான் முதல்ல ஏ சர்க்கிள் ஆட் பண்ணுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? என் ஆஃப் ஏன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா என் ஆஃப் ஏன்னா இந்த ஏ சர்க்கிளை நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்? பி சர்க்கிளை நான் ஆட் பண்ணுறேன். அப்போ என் ஆஃப் பி. அப்புறம் என்ன பண்ணுறேன்? பி சர்க்கிளை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ஏ சர்க்கிள் ஒரு தடவை ஆட் பண்ணிட்டேன், பி சர்க்கிள் ஒரு தடவை ஆட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ப்ராசஸில் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஷேடட் ரீஜன் இருக்குது தெரியுமா, அதை 2 தடவை ஆட் பண்ணிட்டேன். ஏன்? ஏன்னா என் ஆஃப் ஏலையும் இந்த ஷேடட் ரீஜன் வருது, என் ஆஃப் பிலையும் இந்த ஷேடட் ரீஜன் வருது. அப்போ இந்த ஷேடட் ரீஜன் என்ன பண்ணிட்டேங்க? 2 தடவை ஆட் பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஒரு தடவை மைனஸ் பண்ணணும். மைனஸ் என் ஆஃப் இதை வந்து ஏ இன்டர்செக்ஷன் தானே இப்போ சொல்லுவாங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ அதான் இந்த ஃபார்முலா. என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி 2 தடவை இன்டர்செக்ஷன் ஆட் பண்ணாலும் ஒரு தடவை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ புரியுது அந்த ஃபார்முலா? ஸோ இது வரைக்கும் நடத்தின கான்செப்ட் அண்ட் அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது யூபிஎஸ்சிக்கு மட்டும் கிடையாதுங்க, டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸுமே இதை கம்பல்சரி பார்க்கணும். நான் குரூப் பண்ணது கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு அடுத்து என்ன டாபிக் என்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.